என் வாழ்க்கையில் நான் ஃபாலோ பண்ண ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு 10 கிலோ வெயிட் லாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணிச்சு. இத்தனைக்கும் ஜிம்முக்கு போகலை, ரொம்ப கஷ்டமான டயட் எதையும் ஃபாலோ பண்ணல. இன்னைக்கு வெல்னஸ் டியூஸ்டேக்காக உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது ஹரிமணிகண்டன். நம்ம வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துகிற முக்கியமான நிறைய விஷயங்களை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுல கவனம் செலுத்துகிறோம். காருக்கு சர்வீஸ், ஃபோனுக்கு அப்டேட், வாட்சுக்கு பேட்ரி, இப்படி அடுக்கிட்டே போகலாம். காரணம் இது எல்லாமே ஒரு சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை நம்ம ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலன்னா அது நமக்காக ஒழுங்காக வேலை செய்யாது. இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது. அதில் முக்கியமான சிஸ்டம் தான் கட், அதாவது வயிறும் அதை சார்ந்த உறுப்புகளும். சிலர் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வாக்கிங் போவாங்க. 6 மாதம் அதை தொடர்ந்து பண்ணி கூட வெயிட் லாஸோ இல்லை ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டோ கொஞ்சம் கூட இருக்காது. காரணம் என்னன்னு பார்த்தா, வாக்கிங் போயிட்டு வர்ற வழியில் ஒரு ஃபேமஸான டிஃபன் கடை இருக்கும். அந்த கடைக்கு நம்ம ஆள் ரெகுலர் கஸ்டமராக இருப்பார். வாக்கிங் போனதால் எடுத்த பசியில் ஒரு நாளைக்கு வடை, ஒரு நாளைக்கு பூரி, இன்னொரு நாளைக்கு பஜ்ஜின்னு சார் பிளேட்டாக உள்ளே தள்ளியிருப்பார். அப்புறம் இங்கேருந்து வெயிட் லாஸ் ஆகும். இதே மாதிரி வீட்டில் உள்ளவங்களும் யோகா பண்ணுறது, ஜிம்முக்கு போகிறதுன்னு எல்லாம் பண்ணிட்டு சாப்பாடு, ஸ்நாக்ஸ், ஐஸ்கிரீம்னு கட்டுன்னு கட்டியிருப்பாங்க. அப்புறம் பார்க்குறவங்க கிட்ட எல்லாம் நான் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் அந்த வெயிட் மட்டும் குறையவே மாட்டேங்குதுன்னு கதை இழப்பாங்க. நல்லா மனசில் பதிவு பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வெயிட் குறையணும்னா நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டிய முக்கியமான சிஸ்டம் உங்கள் கட்டு. கட் ப்ராப்ளம்ஸை ஒரே ஒரு மேஜிக் ஃபுட்னாலேயோ மாத்திரையாலேயோ சரி பண்ணிட முடியாது. நீங்கள் தினமும் என்ன சாப்பிட்றீங்க, எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்க, எவ்வளோ மூவ் பண்ணுறீங்க, எப்படி தூங்குறீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, இந்த சின்ன சின்ன ஹேபிட்ஸ் தான் நீண்ட காலத்துக்கு பெரிய டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணும். உண்மையாகவே உங்கள் உடம்புக்கு நல்லது செய்யணும்னா உங்கள் கட்டை இக்னோர் பண்ணாதீங்க. இப்போ நான் ஃபாலோ பண்ண அந்த சிம்பிளான விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் உணவோட அளவை பாதியாக கம்மி பண்ணேன். 6 இட்லி சாப்பிட்ற இடத்துல 2 இட்லி, அதோட சேர்த்து அதில் புரோட்டீன், கார்ப்ஸ், அயன்னு முக்கியமான சத்துக்கள் இருக்கிற மாதிரி எக்கு, சுண்டல், பயிறுன்னு ஒவ்வொரு நாளும் ஒன்று சேர்த்துக்கிட்டேன். ஐஸ்கிரீம், சாக்லேட், பிஸ்கட்னு எதையும் விடலை. எதுவாக இருந்தாலும் ஆசைக்கு டேஸ்ட் பண்ணிக்குவேன். காணாததை கண்ட மாதிரி எல்லாத்தையும் உள்ள தள்ள மாட்டேன். ஒவ்வொரு நாளும் கான்ஷியஸாக என் உடம்புக்கு தேவையான தண்ணி குடித்தேன். டெய்லி 30 மினிட்ஸ் வாக்கிங் போனேன். 4 மாதம் 10 கிலோ வெயிட் கான். இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஒர்க் அவுட் பண்ணது 20% தான். மிச்சம் இருக்கிற 80% என்னோட இன்டேக்கில் நான் கவனம் செலுத்தினது. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக உங்கள் வெயிட்டையும் குறைக்கலாம், கட்டையும் சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம்.